அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹாப்பி மோசஸ். இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்ல நிறைய பேருக்கு ஆதார் ஆத்தென்டிகேட் ஃபைல்டுன்னு வரும். ஒரு ரீட்டெயிலர் நம்மக்கிட்ட பேன் ஏஜென்ட் ஐடி வாங்கின ஒரு ரீட்டெயிலர் என்எஸ்டிஎல் அப்ளை பண்ணிடுறாங்க. என்எஸ்டிஎல் வெப்சைட்டில் ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறாரு. ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்ல அவருக்கு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபைல் வருது. அதாவது அவர் 4 முறை 5 முறை பேன் கார்டு அப்ளை பண்ணுறாரு. 4 முறை 5 முறை பேன் கார்டு அப்ளை பண்ணாலும் ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபைல்டு வருது. இந்த மாதிரி ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபைல்டு வந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா, நீங்கள் ஆதார் கார்டை புதுசாக ஆதார் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அவர் அப்படியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. அப்படி ட்ரை பண்ணி பார்த்த பிறகும் அவருக்கு அதே எரர் தான் வருது, ஆதார் ஆத்தென்டிகேஷன் எரர் வருது. இந்த ஆதார் ஆத்தென்டிகேஷன் எரர் வருது தொடர்ந்து ஒரு 4 முறை வந்ததுனால அவருடைய ஆதார் கார்டை எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா அனுப்ப சொல்லி அந்த ஆதார் கார்டை நான் பார்த்தேன். அந்த ஆதார் கார்டில் அவங்க ஏற்கனவே ஆதார் கார்டு வாங்கினது பழைய ஆதார் கார்டு. அந்த பழைய ஆதார் கார்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புதுசாக போயிட்டு ஆதார் கார்டில் நேமு டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு தான் இங்கே பேன் கார்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆதார் கார்டு அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஆதார் கார்டு வந்த டேட் பார்த்திங்கன்னா, ஆதார் இஷ்யூ டேட் பார்த்திங்கனாக்கா 20/4/2025. ஆனால் அவங்க 24/4/2005 பேன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க. அதாவது ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணி 2 நாள் கழிச்சு தான் ஆதார் கார்டு வச்சு பேன் கார்டு அப்ளை பண்ணுறாங்க. அப்படி ஆதார் கார்டு வச்சு பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்ல அவங்களுக்கு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபைல்டு வருது. ஸோ இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஆதார் கரெக்ஷன் பண்ணி ஆதார் கார்டு 2 நாள் தான் ஆகுது. இந்த 2 நாள்லேயே அவங்க பேன் கார்டு அப்ளை பண்ணால் அந்த நபருக்கு பேன் கார்டு ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஃபைல்டு தான் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு 15 நாள் இல்லைனா ஒரு 20 நாள் வெயிட் பண்ணி 20 நாளுக்கு கழித்து 20 நாளுக்கு அப்புறம் அவங்க பேன் கார்டு அப்ளை பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு பேன் கார்டு அவைலபிளாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 10 நாள் 15 நாள் வெயிட் பண்ணணும் ஆதார் கார்டு திருத்தின பிறகு. இந்த மாதிரி உங்களுக்கு பேன் கார்டு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வேணும்னாக்கா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்க, ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.